ஒரு சோம்பேறி கணவனுடன் 37 வருடங்கள் வாழ்ந்து அலுத்துப் போன மனைவி பழைய பொருட்களை தேடும்போது ஒரு வாரண்டி கார்டை கண்டுபிடிக்கிறாள். அதன்படி கணவன் பிடிக்கவில்லை என்றால் அவனை திருப்பி கொடுத்துவிட்டு வேறு ஒருவனை வாங்கிக் கொள்ளலாம். உடனே தன் கணவனை எக்ஸ்சேஞ்ச் செய்துவிட்டு வேறு ஒருவனை வாங்குகிறாள். ஆனால் வந்தவன் இவளை விட வயதில் இளையவனாக இருக்கவே அவளை பார்த்ததும் தன் அம்மா ஞாபகம் வருவதாக சொல்கிறான். அடுத்த நிமிடமே அவனை திருப்பி அனுப்பிவிட்டு வேறு ஒருவனை கொண்டு வருகிறார்கள். அவனோ எந்நேரமும் உடற்பயிற்சி செய்வதிலேயே குறியாக இருக்கிறான். தினமும் காலையில் எழுப்பி இதை செய், அதை சாப்பிடு என்று டார்ச்சர் செய்கிறான். நொடிப்பொழுதில் அவனையும் திருப்பி அனுப்புகிறாள். அங்கே தன் பழைய கணவனை சந்திக்கிறாள். அவனும் தான் நிறைய மாறிவிட்டதாக சொல்கிறான். இத்தனை வருடங்களாக விற்காமல் இருப்பது கஷ்டமாக இருக்கிறது என்கிறான். ஆனால் இந்த முறை யாருமே வேண்டாம் என்று முடிவெடுத்து தனியாக ஒரு வெளிநாட்டு பயணம் செல்ல திட்டமிடுகிறாள். அப்போது பக்கத்தில் சத்தம் கேட்கவே எட்டி பார்க்கிறாள். இவள் வேண்டாம் என்று கொடுத்தனுப்பிய முதல் கணவனை பக்கத்து வீட்டு பாட்டி 50% தள்ளுபடியில் வாங்கி வந்திருக்கிறாள். இவளுக்கு வேண்டாம் என்று கொடுத்தனுப்பினாலும் தன் கணவன் வேறு ஒரு பெண்ணுடன் இருப்பதைக் கண்டதும் அவளுக்கு பொறாமை ஏற்படுகிறது.